ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி பயணத்தின் போது ஸ்ரீவாரிமெட்டு அல்லது அலிபிரி நடைபாதை வழியாக போகக்கூடிய பிளான் இருந்தால் உங்களுக்கான செய்தி தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகி மாவலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கீழ் திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் சர்வ தரிசன டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் சொல்லிட்டு 2 விதமான தரிசன டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் சர்வ தரிசன டோக்கனானது கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், அலிபிரியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் வழங்கிட்டு வர்றாங்க. அடுத்ததாக சொல்லக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன், நடைபாதையில் போகக்கூடிய பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கனானது ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினோம்னா ஸ்ரீவாரிமெட்டுவில் இருக்கக்கூடிய 1200வது படியில் இருக்கக்கூடிய கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிவிட்டு போனால் தான் தரிசனம் பார்க்க முடியும். ஆனால் சர்வ தரிசன டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் எந்த டோக்கன் இருந்தாலும் சரி, ஒரே கியூ வழியாக தான் போய் மூலவர் தரிசனம் பார்க்க முடியும். இதில் நடைபாதையில் போகக்கூடிய பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கனானது ஸ்ரீவாரிமெட்டுவில் போகக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அலிபிரி நடைபாதையில் போகக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன் வழங்குறதில்ல. அலிபிரியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் சாதாரண சர்வ தரிசன டோக்கன் மட்டும்தான் வழங்குறாங்க. இந்த சர்வ தரிசன டோக்கனை வாங்கிட்டு நம்ம அலிபிரி நடைபாதை வழியாகவும் போகலாம், அல்லது பேருந்து மூலமாகவும் திருமலைக்கு போய் தரிசனம் பார்க்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு 50வது படியில் வழங்கிக்கிட்டு இருந்த திவ்ய தரிசன டோக்கனில் மட்டும் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் இந்த திவ்ய தரிசன டோக்கனை பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். சரி, பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நான் வழக்கம் போல் அலிபிரி நடைபாதை வழியாகவே போகலாம்னா போக முடியாது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினாலும் ஸ்ரீவாரிமெட்டுவில் இருக்கக்கூடிய 1200வது படியில் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் திருமலைக்கு போய் மூலவர் தரிசனம் பார்க்க முடியும். என்கிட்ட ஆல்ரெடி தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்குது, எனக்கு சர்வ தரிசன டோக்கனோ திவ்ய தரிசன டோக்கனோ தேவையில்லை, ஆனால் நடைபாதை வழியாக போகலாம்னா நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அல்லது அலிபிரி நடைபாதைன்னு சொல்லிட்டு எது வழியாக வேணாலும் போகலாம், அல்லது பேருந்து மூலயமாவும் அல்லது உங்கள் ஓன் வெஹிக்கிள் மூலமாகவும் போகலாம். இல்லை நடைபாதை வழியாக போகணும், திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு போய் தான் நான் தரிசனம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கனானது முதல் நாள் இரவு 7 மணிக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே டிடிடி செய்து வச்சுட்டாங்க. இந்த அலிபிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணியை போல் சர்வ தரிசன டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன் 2மே இஷ்யூ பண்ணுவாங்க. பக்தர்களுக்கு இதை சரியான முறையில் எடுத்து சொல்கிறதுக்கு எங்களை போன்ற ஸ்ரீவாரி சேவாக்களை பயன்படுத்துகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதியில் இருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வர இருக்குது. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போக போகிறேன், எனக்கு திவ்ய தரிசன டோக்கன் வேணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் இரவே பூதேவி காம்ப்ளெக்ஸில் வழங்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணியில் இருந்து நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக நடந்து போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகி மாவலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.